அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திக் வந்து தீபாவை பார்த்து கேட்காங்க, ஏன் தீபா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், உங்களுக்கு ஒன்று தலை விதியா, 10 பூவோடு நீங்கள் வந்து பூஜை பண்ண வேண்டியதானே, 11 பூ தாத்தா கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் கேட்காரு. தீபா வந்து சொல்கிறாங்க, தாத்தா இது சாதாரண பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேன், ஆனால் இது உங்கள் உயிர் சம்மந்தப்பட்ட பூஜைன்னு சொன்னோன்னே எனக்கு நீங்கள் தான் சார் முக்கியம், எனக்கு என் உயிரை விட உங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க. அதுக்காக இப்படியா கையில் பாருங்கள் இப்படி முள்ளெல்லாம் கீச்சிருக்கு, பிளட்டெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு. விடுங்க சார், உங்களுக்காக நான் எவ்வளோ வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, தீபா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் அவங்க கழுத்தில் வந்து தாலியை கட்டிட்டேன், அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த வீட்டில் ரொம்ப அவமானப்படுறீங்க, எனக்கு அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தீபா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தான் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது, நான் கல்யாணம் பண்ணனால இந்த வீட்டில் வந்து நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அப்படி கஷ்டப்பட்டாலும் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்களா, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், எனக்கு வந்து முருகர் எந்த ஒரு தடையும் தரமாட்டார், எந்த ஒரு தீங்கு வந்தாலும் அவர் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க. சரி தீபா, பாருங்கள் கையிலெல்லாம் பிளட்டு நிறைய வருது, கிளம்புங்க வாங்க ஆஸ்பத்திரி போவோம், ஆஸ்பத்திரியில் போய் ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டு வருவோம், டாக்டரை பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு. இல்லை சார், வேணாம் சார், இருக்கட்டும், எனக்கு நீங்கள் ஆறுதலாக பேசுகிறீங்கல்ல, அதை விட எனக்கு பெரிய ஆறுதல் என்ன இருக்குது, எவ்வளோ ஆயின்மெண்ட் போட்டாலும் இந்த ஆறுதல் எனக்கு கிடைக்காது சார் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க. அப்படியா தீபா, சரி தீபா, உடம்ப பார்த்துக்கோங்க, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து திரும்பி போகிறாரு. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தீபா, 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இடையில வந்து ஒரு லவ் சாங்ஸ் எல்லாம் போட்டுருக்குறாங்க. அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிருது. வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ வந்து 2 ஹவர்ஸில் டெலிட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு போகாது, அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க.